மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கூட்டுறவுத்துறையின் சார்பில் விவசாய பெருமக்கள் தங்களது விளைபொருட்களை விரைவாகவும் எளிதாகவும் நியாயமான விலையில் விற்பனை செய்திடவும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 3,26,00,000 மதிப்பீட்டிலும், ராசிபுரம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 3,26,00,000 மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள தலா 500 மெட்ரிக் டன் கிடங்குகளையும், ஈரோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 6,93,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2000 மெட்ரிக் டன் கிடங்கினையும், பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 5,63,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2500 மெட்ரிக் டன் கிடங்கினையும், இவற்றுடன் தானியங்கி வகைப்படுத்தும் மற்றும் தரப்படுத்தும் இயந்திரங்களுடன் கூடிய ஏலகளம் ஆகியவையும் உட்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் விவசாயிகள் சங்க தலைவருமான திரு சுந்தரம் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். கூட்டுறவே நாட்டுயர்வு, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக விவசாயிகளுடைய நலனே தன்னலன் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு தரத்தினுடைய அடிப்படையிலே விலை கிடைக்க வேண்டும் என்ற பரந்த எண்ணத்தோடு இந்திய அளவிலே மட்டுமல்ல, ஆசிய கண்டத்திலேயே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு ஒரு கணிசமான நிதி 3 கோடி ரூபாய்க்கு மேலாக நிதி ஒதுக்கி கிடங்குகளை கட்டி மஞ்சள் கொண்டு வரக்கூடிய அந்த விவசாயிகளுடைய மஞ்சளை தரம் பிரித்து தரத்திற்கு ஏற்ப நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொளி காட்சியின் மூலமாக இந்த நிகழ்விலே இந்த குடோனையும் அந்த ஈரங்களையும் திறப்பு விழா செய்திருக்கின்றார்கள். அதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டுமல்லாமல் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சங்கத்தை பொறுத்தவரை 1930ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு இன்று 93 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலே பல்வேறு அதிகாரிகள், ஆரம்ப காலத்திலே சார் பதிவாளர் அவர்கள் இங்கே தனி அலுவலராக இருந்தார்கள். அதற்கு பிறகு துணை பதிவாளர் அவர்கள், இன்று இணைப்பதிவாளர் அவர்கள், அதாவது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்கின்றது சொல்லக்கூடிய அந்த அளவிலே வளர்ச்சி பெற்று இந்திய அளவிலேயே கூட்டுறவிலே ஒரு சிறந்த ஸ்தாபனமாக, நாடு போற்றும் நல்ல ஸ்தாபனமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் இதை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை மரியாதைக்குரிய அம்மா நம்முடைய மேலாண்மை இயக்குனர் அவர்கள். அவங்க பேரை கேட்டாவே விஜய், எதுங்க, சக்தி இல்லையேல் சிவன் இல்லைம்பாங்க. விஜய் சக்தி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்பட்டு எனக்கு முன்பு பேசிய அன்பிற்கினிய சகோதரர் ஜெயமணி குறிப்பிட்டார்கள். இரவு பகலாக பாடுபடார்கள். அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி. இங்கே ஆரம்பித்த இந்த இயக்கம், இந்த ஸ்தாபனம் இங்கு மட்டுமல்ல, கொங்கனாபுரத்தில் ஒரு கிளை, அடுத்தது மல்லசமுத்திரத்திலே ஒரு கிளை. இந்த கிளைகளை ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு கிளையிலேயும். இதனுடைய பலன் என்ன என்று கொண்டால், ஏதோ கஷ்டப்படுறான், இரவு பகலாக கஷ்டப்பட்டு பொருளை உற்பத்தி செய்து வரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நியாயமான நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விலை சில நேரங்களிலே சரிவு ஏற்படுகின்ற பொழுது சரிவுக்கு நாங்கள் விடமாட்டோம், அந்த விலையை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று இந்த ஸ்தாபனமே சில நேரங்களிலே கொள்முதலை செய்கின்றார்கள். அதனுடைய விளைவாக எங்கே பார்த்தாலும் டிசிஎம்எஸ்னு சொன்னாவே அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த அளவிலே செயல்படக்கூடிய மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பணியாற்ற கொண்டிருக்கூடிய
அலுவலர் பெருமக்கள், பணியாளர்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக, இவர்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலே மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதற்கு ஆக்கமும் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடம் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது, மேலும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே கைலாசம்பாளையம் அருகிலே ஒரு 4 ஏக்கர் 76 சென்டை நிலத்தை அரசு ஆர்ஜிதம் செய்து 11,35,650 ரூபாயை நீதிமன்றத்திலே செலுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் 2 முறை தீர்ப்பளித்தும் கூட நம்முடைய பயன்பாட்டுக்கு வராமல் அப்படியே சும்மாவே இருந்துகிட்டு இருந்தது. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை வைத்தோம். காலையிலே கோரிக்கையை வைத்தோம், மாலையிலே இங்கே வந்து விட்டார்கள். அப்படி ஒரு சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் நமக்கு வந்ததனுடைய விளைவாக நம்முடைய மேலாண்மை இயக்குநரை அழைத்து கொண்டு அந்த இடத்தை பார்வையிட்டு அந்த இடத்தை நமக்கு ஒப்படைப்பதற்காக பல பெரும் முயற்சிகள் எடுத்திருக்கின்றார்கள். அதற்காக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனம் மரியாதைக்குரிய அம்மா இங்கே வந்த பிறகு தேங்காய்க்கு விலை இல்லை, தேங்காய் விலை வீழ்ச்சி அடைந்து விட்டது, எங்களுக்கு தேங்காய்க்கு விலை கொடுங்கள் என்று சொல்லி அரசாங்கத்திடத்திலே பல நேரங்களிலே போராட்டம் நடத்தினாலும் கூட அம்மா அவர்கள் ஒரு முயற்சி எடுத்து தேங்காய்க்கு விலை கிடைக்கணும்னா எடுத்தோடனே கிடைச்சிடாது, அந்த தேங்காயிலிருந்து உபபொருட்கள் என்ன செய்ய முடியும் என்ற நோக்கத்தோடு இங்கே சுத்தமான தேங்காய் எண்ணெயை தயார் செய்து அனுப்புகின்றார்கள். அந்த தேங்காய் எண்ணெயிலிருந்து எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் சுத்தமான சோப்பு தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் அந்த சோப்பு விற்பனைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய பலன் சரிவிலே இருந்து கொஞ்சம் மேலே தூக்கி நிற்கிது அந்த தேங்காயினுடைய விலை. ஆக இப்படி ஒவ்வொரு பொருளையும் பருத்தி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள், கடலை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள், எள் சாகுபடி செய்யக்கூடியவர்கள், இப்படி பலதரப்பட்ட இந்த பகுதி மக்கள் மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து அந்த விவசாயிகள்லாம் வருகிறார்கள். குறிப்பாக சேலம், நாமக்கல் 2 மாவட்டத்தைச் சேர்ந்த முழு விவசாயிகளும் இங்கே கொண்டு வந்து ஒரு கட்டுப்படியான விலைக்கு விற்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த நிலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர வேண்டும் என்ற நோக்கத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இதை பரிசீலித்து நம்முடைய கோரிக்கையை ஏற்று இந்த நல்ல நாளிலே திறப்பு விழா செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே உங்களுடைய முயற்சிகளும் சிறப்பான முறையிலே உங்கள்கிட்ட நேரில் சொல்லினாலும் கூட ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் அண்ணா சொன்னார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி விவசாயிகள்லாம் டிசிஎம்எஸ்க்கு ஒரு எம்டி வந்திருக்காங்களாமா, அந்த அம்மா பரவாயில்லையாம்மா, நல்லா செய்கிறாங்களாமா. அதே மாதிரி கலெக்டர் ஒரு அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்களாமன்னு அவங்க சொல்லும்போது மனங்குளிருது. அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நீங்களும் கலெக்டரும் உங்களோடு பணியாற்றக்கூடிய அத்தனை அலுவலர் பெருமக்களும் சேவை மனப்பான்மையோடு செய்கின்ற காலத்தால் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து இன்னும் இதை மேலும் மேலும் வளர செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி இங்கே பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.